நைட்டு ஃபோனை பார்த்துட்டு தூங்கவே 2:00 போல் ஆயிடுச்சு. இப்போலாம் என்ன பண்ணுறோமோ இல்லையோ நல்லா ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுறோம். காலையில் எழுந்ததுமே சூப்பராக பிளாக் காஃபியை போட்டு குடிச்சிட்டு பாப்பாவுக்காக வீட்டில் அரைச்ச சத்து மாவு இருந்தது, அதில் தோசை வச்சு கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் பறிக்க முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு வர மாட்டாங்க. ஸோ நமக்கு மட்டும்தான் சமைக்கணும். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா, பாஸ்தா, ரைஸுன்னு சொல்லிட்டு எதில் பிரியாணி செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி வீட்டில் பாஸ்தா இருந்தது, எக்ஸ் எடுத்துகிட்டு பாஸ்தா பிரியாணி செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் சமைச்சதை நானே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறது பெருசு கிடையாது. எங்கள் வீட்டு செல்லக்குட்டி அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டாங்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானாக நினச்சிருவேன். பாப்பா நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் மாம்பழம் வீட்டில் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா லின்சி அவங்க அப்போ தான் வந்தாங்க. லின்சியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அள்ளி போட்டு